ஒரே கிளாஸ்ல குடிக்கும்.
அவன் ஆட்டு பாத்தியாடா ஒருவேளை மகாராஜா மயிரம் பிடிங்க இருந்தாலும் சபைக்கு எடுத்துரைக்கும்படியாக சொல்லலாமா? சந்திர பல்லு ரொம்ப சொல்லலாமா? ஆமா தவளை இருக்கும். தவளை மாதிரி பயம் போட்டு வந்தா எப்படி வந்தாரு? கூட அதெல்லாம் கோயிக்க மாட்டான். என்ன கோயிக்க மாட்டான்? என்னடா ஏடா அவன் புடுபுட்டு வாங்க ஓடி வந்தாரு. கரகாரி சுத்துறான் ஈத்து போட்டு அடிக்கிறான் தேவடியா பையன் ஒரு அப்படிங்க வந்துருப்பான். என்னடா உன் நக்கலே? அதானே தம்பி ஏழுமலை நீ வாழ்த்து என்பது சபை என்பது நமக்கு மீன் குழம்பே வேணாம். மீன் குழம்பு வேணாம். மரியாதை மகாராஜாவிடே எடுத்து விடு. இன்னைக்கு சாப்பிட மாட்டார். நாளைக்கு அவர்தான் எடுத்து விடுறாரு. மகாலட்சுமி ராஜ்யோபேக சபை அமர்ந்திருக்கக்கூடிய அருமையன் மாதா பிதா குருதேவம் அத்தனை நல்லிகளுக்கும் உதவியாளர் அப்பேற்பட்ட அது கூட தெரியாத பொண்ணு அது கூட தெரியாத புண்ணியவானே புண்ணியவானே இதோ காலம் சென்றாரு. கறியாடி போச்சு நமக்கு. இதோ காலம் சென்றாரு. அப்பா இதோ மோகனின் சொல்லக்கூடிய இங்க வந்து என்ன பண்ண முடியாது. என்ன கோயங்க என்ன கோயங்க செப்பண்டி பாபு என்ன செப்பண்டி அப்பேற்பட்ட மோகனின் சொல்லக்கூடிய அப்பா சாதுவாக சாதிவ சாதின்னு சொல்லக்கூடிய நான்காம் பதவி அடைந்தார். அப்பேற்பட்ட அப்பா நான்காம் பதவி அறிவேன்
ஓரிரவு கூத்துப்பா. ஓரிரவு நாடகம். ஆமாம்பா. அப்பேற்பட்ட அப்பா எப்பேற்பட்ட ஆள் எப்பேற்பட்ட எப்படி பிறந்தார்? எப்படி பிறந்தார்? எப்படி பிறந்தார்? எப்படி வளர்ந்தார்? எப்படிங்க? விளக்கம் ஏதாவது ஓடி அந்த அண்ணாய வல்லரத்திலே அவருடைய தாயுடைய அங்கத்திலே 10 மாதம் 300 நாளாகவே சுமந்து இந்த பாராய பிரபத்திலே விழுந்து விடுங்க. அவங்க தாயானவர் எடுத்து எல்லை செய்தார்கள் தெரியுமா? தம்பி ஜீவா, ஐயா சின்ன பிள்ளை அப்படி பாராய பிரபத்திலே பிறந்தாலும் தாயானவர் எடுத்து பாலூட்டி சீராட்டி நல்ல முறையாக தான் வளர்ந்து வந்தார்கள். அப்படி வளர்ந்து வந்தாலும் அவருக்கு எப்பேற்பட்ட வளர்ந்தாலும் தெரியுமா? ஐயா வண்ண வளர்ந்தாலோடு அப்படி வாலிப பருவத்தை அடைந்த உடனே அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அல்லவா? அப்படி திருமணத்தை செய்து வைத்தார். அவர் என்ன நினைத்தார் தெரியுமா? ஐயா மலையாட்டி வந்து விட்டார். மனைவி வந்து விட்டார்கள் என்று மக்கள் பிறந்து விட்டதே என்று நல்ல முறையாக வாழ்க்கை எல்லாம் வாழ்ந்து வந்தார்கள் தம்பி. அப்படி வாழ்ந்து வந்தாலும் அவர் எப்பேற்பட்ட வாழ்க்கை வந்தார் தெரியுமா? ஐயா இந்த சுகத்தை கண்டு
வந்தாங்க. அப்படி வாழ்ந்து வந்த முடியும் இந்த அக்கை என்று சொல்லக்கூடிய சதத்திலே இருந்து இந்த உயிராகப்பட்டது இறந்து விட்டார் என்றால் என்ன செய்வாங்க தெரியுமா? மனைவி ஆகட்டும், பெற்ற பிள்ளை ஆகட்டும், பேர பிள்ளை ஆகட்டும், உற்றார் உறவினர் யாவற்றமான பேர்களும் அவங்களாம் எங்க நின்று அழுவாக தெரியுமா? ஐயா மனைவி தம்பி அப்பேற்பட்ட மோகன் என்று சொல்லக்கூடிய ஆயுர்வேத அப்பா ஆமாம்பா கிராம உதவியாளர் சத்தியமா போட்டுக்குதுங்க கிராம உதவியாளர். இப்ப நான் என்னவோ நான் போடுறேன்னு சொன்ன மாதிரி இதை போட்டுக்கிட்டு நல்லா விளக்கமா எடுத்து சொல்றப்பா. மகாராஜா 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 நல்லா எடுத்து நல்லா என்ன மாமா காலையில நீனா மாமா வேலை பாக்குற மாதிரி இருக்குது. நான் என்னவோ ஒருவேளை மாமா வேலை பார்த்தாலும் அதை வந்து நீ சொல்லலாம். நீ பண்ற காரணம் கையில தூக்க மாட்டேன். என்ன வாங்க மோகன் என்று சொல்லக்கூடிய கிராம உதவியாளர் ஆமாம்பா. ஆரூர் அப்பா சாலோக சாதிம சாதி என்று சொல்லக்கூடிய நான் தான் பதவி அடைந்தார். ஆரூர் அப்பா நான் தான் பதவி அடைவேறி வந்து ஏம்பா தம்பி நிதிஷ்குமார் தம்பி அப்பேற்பட்ட நிதிஷ்குமார் ஆரூர் தம்பி ஆகப்பட்டவர் அடியானுக்காக வேண்டி ரூபாய் 100 சமாளித்திருக்கிறார். அவர் குலதெய்வமாக அந்த அங்காள பரமேஸ்வரர் இருந்து அந்த மூப்பனார் அப்பன் இருந்து அந்த எம்பெருமான் இருந்து 1 கொடுத்து 9 மலை போல் வளர வேண்டும் என்று அந்த அப்பனை பிரார்த்திக்கிறேன். 1 ல இருந்து 8 வரைக்கும் கீழே எது உதவாதா? என்னடா உங்களுக்கு பேர்? அவன் சொன்னான் சொன்னானா தம்பி அப்படி இருந்தாலும் இந்த சபைக்கு வந்து விளக்கம் ஐயா சப்பு அந்த பெருத்தவு உலகத்தில்
ஜெயசேன மன்னன் கம்மி. அதான் நானும் சொன்னேன். டேய் தம்பி எழுவல கருத்தா அரசு செய்யும். எல்லாம் தெம்பா பாடு. அவன் நீ எனக்கு மூச்சு அந்த உடனே வார்த்தை 2 பேர் என்ன கவனிச்சாங்களா? எல்லாம் கவனிச்சாங்க. ஆனா அப்படி போடுறாயா? டேய் ஏதுடைய நாடு இருக்க நாடு அது என்ன நாடா அதான் சுடுகாடு. ஏய் ஜெயமாபுரி பட்டணம். ஜெயமாபுரி பட்டணம். அப்பேற்பட்ட ஜெயமாபுரி பட்டணத்தை நீதி நேர்மை அரசா செய்வதற்கு என் பெயரோ ஜெயசேன மகாராஜன். ஜெயசேன மகாராஜ். பட்டணமா ஜெயமாபுரி பட்டணம் யாரோ ஜெயசேன மன்னன் அப்படி ஜெயசேன மகாராஜன் ஜெயசேன மன்னன். ஜெயசேனன் ஜெயமாபுரி பட்டணம். அப்படி தம்பி எனக்கோ திருமணம் நடந்து வச்சது. கல்யாணம் கல்யாணம் ஆயிட்டா? டூ டூ ஊருக்கு தூரமா? நாட்டு வந்து அப்படி போ. டேய் எனக்கோ 2 மனைவி. ரெண்டு பொண்டாட்டியா? ஆமா 2 பொண்டாட்டி ஒரு நாளைக்குதா? பச்சா கூட்டி வச்சாரு. என்கிட்ட இருக்குதானா நான் என்னவோ இல்லைங்க, 2 பொண்டாட்டி சொன்னேன். 2 பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி விட்டு ஒரு பொண்டாட்டி ஊருக்கு என்ன போய்தான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. ஃபாரின் வெளிநாடு வெளிநாட்டுக்கு பொண்டாட்டி அனுப்பிட்டு இங்க உட்காந்துக்கிறாரு. பணம். ஐயா, தம்பி என் பொண்டாட்டியுடைய பெருமை மகமே தெரியாது. அது எனக்கு மட்டும் தான் தெரியும். வருவானுங்க பாரு 2 பேர் பிள்ளையாடி ஆட்டும். எனக்கு திருமணம் நடந்தது. எனக்கோ 2 தேவிமார்கள். பொண்டாட்டி. ஆமா யாரு? இந்த ஜெயசேன மகாராஜனுக்கு முதல் மனைவி ஜெயமாலடி ஒண்ணு யார்? ஜெயமாலனி 1 ஜெயசுந்தரி. ஓ ஜெயமாலனி ஜெயசுந்தரி. தம்பி ஓ. என் சின்ன பொண்டாட்டி என்னைக்கு வந்தாலும் அங்கிருந்து என்ன பொண்டாட்டியா? ஆமா சின்ன பொண்டாட்டி சின்ன பொண்டாட்டி இது பண்ணா ஏமல சின்ன பொண்டாட்டி தானே தங்கமான பொண்ணு படுனா உட்கார்ந்து படுத்துனது உக்கார படுத்துவா. தங்கமான பொண்ணு அது உட்கார்னா படுத்து. யார் பேசினா உட்கார சொன்னியா படுத்துக்கிச்சா? பேசாத சைலன். ஆமா. அப்படி கிடையாது. என் சின்ன பொண்டாட்டி என்னைக்கு கருத்தா. எனக்கு வாழ்க்கப்பட்டு என்னைக்கு வந்தாலும் வாக்கப்பட்டு காலை எடுத்து வச்சுதா அன்னைக்கே தம்பி அதஷ்டம் அவன் எப்ப டெலிவரி மாத்தி வாங்குறான். என்னைக்கு என் சின்ன மனைவி வந்தாலும் வச்சாங்களா? காலை வச்சாங்களோ படிப்படியா? அப்படியே படிபடியா மாறியா போடுவேன். என்ன நடக்குது அந்த கால்லாம் ஜெயமாலடா ஆளை வச்சு படிப்படி சிம்மன் ஆமா பண்ணிட்டே எதிர ஏன்னு கேட்டா எங்களுக்கு வெகு நாளா பிள்ளை பாக்கியமே கிடையாது. ஓ குழந்தை கிடையாது ஆமா சின்ன பண்ண சொல்லிருக்காங்க. நான் கூப்பிட புள்ள ஆமாடா. யாரு நீ தான் சொன்ன புள்ள இல்லைன்னா இந்த ஜெயசேன மகாராஜனுக்கு ஜெயமாலனிக்கு திருமணம் செய்து வெகு நாளா பிள்ளை பாக்கியமே கிடையாது. ஓ இல்ல. நீனு கிடக்குற பாரு சாவாடா அவன போட்டு மாதிரி ஆச்சு. கொண்டாடி புள்ள புற இவன் புள்ள வாங்கி வந்துக்கிறான் மாத்தி வாங்குறான். தம்பி அப்படி பிள்ளை பாக்கியம் இருந்தாலும் சரி என் சின்ன மனைவி என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கே எங்களுக்கு முதல் மனைவிக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகினது. ஓ சரி தங்கிருச்சு. ஏய் இதெல்லாம் ஆட மாடடா இது. ஏன்னா அவன் பிஞ்சிலே பாய்க்கிறான்டா. என்ன பண்ணுவான் என் தலையை அங்கே செமத்தங்கிருச்சான். ஏன்டா அழுகி போறேன்? இன்னும் ஒரு நாளைக்கு இருக்கிற மாதிரி பாடுறா பூமியில. என் வீடு என்ன போன் இறங்கிருச்சு. பிஞ்சிலே பாய்க்கிறான்டா. தம்பி அப்படி ஒரு முதல் மனைவி என் சின்ன மனைவி வந்தவுடனே முதல் மனைவியாகப்பட்டவர் நிறமாத கர்ப்ப ஸ்ரீ ஆகிட்டாங்க. தம்பி அப்படி முழுவமா இருக்காங்க மாசமா இருக்கிறா. ஆமா மாசமாகறாங்களா? நான் என்ன சொன்னேன் நீ என்ன சொல்றீங்க? சொல்லு. கருத்தை கட்டி சொன்னீங்க. அப்படி தம்பி அப்படி முதல் மனைவியாக இருக்கக்கூடிய ஜெயமாலனிக்கும் இந்த ஜெயசேன மகாராஜனுக்கும் ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஒரே ஒரு பிள்ளை. அது என்ன பிள்ளை? அவன் சாந்த குணம் படைத்த அவன் பெயர் தான் சாந்த சீலன். உமாவன சாந்த சீலா? ஆமா உயிர் வாழ்ந்தாரு செத்துட்டானா? ஒரே ஒரு புள்ள பிறந்த ஒரே ஒரு புள்ள நீங்க
ஆக வேண்டிய குடும்பத்திற்கு ஒரே ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது தம்பி. அவன் சாந்த குணப்படுத்தவன். எந்த நாட்டு மக்களுக்கு பிறந்தாலும் சரி அவ்வளவு மாதிரி அடக்க ஆச்சாரம் இருக்காது தம்பி. அவ்வளோ அடக்க ஆச்சாரமா வளர்ப்பு அப்படி. ஒரே ஒரு பிள்ளை சாந்த குணப்படுத்த சாந்த சீலன். ஒரே ஒரு பிள்ளை. அப்படி ஒரே ஒரு பிள்ளையை பயின்று அவனுக்கு திருமணம் செஞ்சுட்டேன். மருமகளையும் சம்பாதிச்சிட்டேன். என் தங்கை மகளாக இருக்கக்கூடிய கற்பகவல்லியை என் மகனு சாந்த சீலனுக்கு திருமணம் செய்து வச்சுட்டேன். எங்கேயும் கிடையாது. அப்படி அப்படி தம்பி ஒரே ஒரு பிள்ளை. அப்படி மருமகளுக்கு அப்பேற்பட்ட மருமகளையும் சம்பாதிச்சிட்டு அப்பேற்பட்ட கற்பகவல்லியை என் மகன் சாந்த சீலனுக்கு திருமணம் செய்து முடிச்சிட்டேன். அப்படி திருமணத்தை செய்து விட்டு யாரு கேட்டா அவங்க இளத்தம்பதிமார்கள் அவங்க வந்து சிற்றின்பத்தை அடைய வேண்டும். நாங்களோ பேரின்பத்தை அடைய வேண்டும். அதெல்லாம் எப்பயே மறந்து போச்சு. அப்படி நாங்க என்ன செய்தோம்? பல கோவில் குளங்களை சென்று காசி ராமேஸ்வரம் திருவண்ணாமலை அப்படி சொல்லக்கூடிய பல கோயில் குளங்கள் எல்லாம் சென்று விட்டோம். அப்படி தீர்த்தயாத்திரை சென்று விட்டு விடுறேன். அப்படி இப்போ என் மகனுக்கு திருமணம் செய்து 3 வருட காலம் ஆகிவிட்டதான் தம்பி. ஆமா தம்பி, இப்ப 3 வருட காலமாகி விட்டது. என் மகனுக்கு திருமணம் செய்து இப்ப எனக்கு பேரன் தான் பிறந்திருப்பான். என்ன போல இருப்பான்? என்ன தாத்தா, என்ன சின்ன தாத்தா, பெரிய தாத்தா. சந்தில சிந்து பாரு. உங்ககிட்ட எடுபடி வேலை செஞ்சிருக்கல. ஆமா, அப்ப வேலை வேற தாத்தான்னு சொல்றாள். அதான் சின்ன தாத்தா. அதனால எடுக்க பிடிக்க வைக்க சின்ன தாத்தான்னு கூப்பிடுவாங்க. அப்ப என்னவோ இவன் பொண்டாட்டி வச்சிருக்கிறமா என்ன நடுத்தாத்தா நான் நடுமதியில போனேன். அப்படி என்ன தாத்தா தாத்தான்னு கூப்பிடுவான். தாத்தான்னு கூப்பிடுவான். அப்ப இருந்தாலும் இந்திய தினத்திலே என் மனைவியாக இருக்கக்கூடிய ஜெயமாலினியும் தம்பி சுந்தரி பெரிய பொண்டாட்டி கூட அப்புறம் பார்க்கலாம். நம்ம சின்னது யானு கண்டா பெரிய பொண்டாட்டி எந்த நேரமும் என் கூட இருப்பா. அவளை எந்த நேரமும் கவலையே கிடையாது. என்னை விட்டு எந்த நேரம் பிரிய மாட்டான். நம்ம சின்ன பொண்டாட்டிக்கிறா பாரு. எப்படிங்க காலத்தாமதம் வேண்டாம். என் மனைவியாக சின்ன மனைவியாக ஜெயசுந்தரி. இதோ ஜெயசேன மண்டலாகப்பட்டவர் தன்னுடைய சின்ன மனைவியாக இருக்க முடியாது. ஜெயசுந்தரி